கிறிஸ்துவுக்குள் பிரியமான தெய்வ பிள்ளைகளை வெளிப்படுத்தின விசேஷம் பரலோகத்தின் சில காட்சிகள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வருகை, பூமியின் ராஜ்யங்களுடைய வரலாற்றினுடைய முடிவுகள், இவைகளை வெளிப்படுத்துவது தான் வெளிப்படுத்தின விசேஷம். இதனுடைய ஆசிரியர் அப்போஸ்தலனாகிய யோவான் பத்மத்துவில் சிறை கைதியாக இருக்கும் பொழுது கிரேக்க மொழியிலே எழுதப்பட்டது. பெரும்பாலும் அடையாள மொழிகளிலே எழுதப்பட்ட இந்த புத்தகம் மதிப்பிற்குரிய டாக்டர் ரெவரண்ட் பால்ராஜ் அதிசயமணி அவர்கள் மூலமாக நமக்கு டிராஸ்டிவின் மக்களுக்கு இது போதிக்கப்படுகிறது. தெய்வ மனிதர், தெய்வனால் பரிசுத்த ஆவியானவரால் வல்லமையாய் பயன்படுத்தப்படுகிற இவர்கள் கருக்கலான சத்தியங்களையும் ஆழமான உண்மைகளையும் மறைவான மறைப்பொருட்களையும் வெளிப்படுத்தி நமக்கு சொல்லி புரியக்கூடிய நல்ல தெய்வ மனிதர். தொடர்ந்து பாருங்கள். கர்த்தர் அன்பு பால்ராஜ் அவர்களை வல்லமையாய் பயன்படுத்தி வருகிறார். இந்த வெளிப்படுத்தின விசேஷம் உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவருடைய பிரசன்னத்தில் மீண்டுமாக உங்களை காணுகையில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்நாளிலும் உங்கள் மத்தியில் வந்து உறவு கொள்ளவும், ஆண்டவருடைய வசனத்தை பகிர்ந்து கொள்ளவும் தருணம் கொடுத்த ஆண்டவரை துதிப்பதோடு உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷத்திலிருந்து இந்நாட்களிலே செய்திகளை படித்து தியானித்து வருகிறோம். அதிகமாக இந்நாட்களிலே ஆட்டுக்குட்டி என்ற பதத்தை நாம் பயன்படுத்துகிறோம். பிதாவுக்கு கொடுக்கப்பட்ட ஆராதனை, சிருஷ்டிகருக்கு கொடுக்கப்பட்ட ஆராதனை 4ஆம் அதிகாரத்திலும், மீட்பருக்கு கொடுக்கப்பட்ட ஆராதனை, குமாரனுக்கு கொடுக்கப்பட்ட ஆராதனை, ஆட்டுக்குட்டியானவருக்கு கொடுக்கப்பட்ட ஆராதனை குறித்து 5ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். தொடர்ந்து இந்த ஆட்டுக்குட்டியானவை பற்றியே நாம் சிந்திக்க இருக்கிறோம். வேதம் முழுவதிலும் ஆட்டுக்குட்டியானவர் பலவாறு சொல்லப்படுகிறார். இந்த ஆட்டுக்குட்டியானவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை எப்படி பிரதிபலிக்கிறார் என்பதை இன்றைய நாளிலே பார்க்க போகிறோம். ஏறக்குறை 7 ஆட்டுக்குட்டிகளை வேதத்திலிருந்து தெரிந்து கொண்டு இந்த ஆட்டுக்குட்டிகளெல்லாம் அல்லது ஆட்டுக்குட்டியானவர் எப்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் குணாதிசயத்தை, தொழிலை, ஊழியத்தை பிரதிபலிக்கிறார் என்பதை குறித்து இன்றைய நாளிலே நாம் பார்க்க இருக்கிறோம். 7 ஆட்டுக்குட்டிகள். வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது, அப்பொழுது இதோ அடிக்கப்பட்ட வண்ணமாக இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி சிங்காசனத்திற்கும் 4 ஜீவன்களுக்கும் மூப்பர்களுக்கு மத்தியிலே நிற்க கண்டேன். அது 7 கொம்புகளையும் 7 கண்களையும் உடையதாக இருந்தது. அந்த கண்கள் பூமி எங்கும் அனுப்பப்படுகிற தேவனுடைய 7 ஆவிகளையாம் என்று சொல்லி வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து குறிப்பாக சிங்கமாகவும் ஆட்டுக்குட்டியாகவும் வர்ணிக்கப்படுகிறார். சிங்கம் பலமுள்ளது, ஆட்டுக்குட்டி பலியானது. ரெண்டுக்கு வித்தியாசமான விவரணங்கள், வித்தியாசமான தொழில்கள், வித்தியாசமான அனுபவங்கள் காணப்பட்டாலும், வித்தியாசமாக அவை நம்முடைய வாழ்க்கையிலே பயன்படுத்தப்பட்டாலும், ரெண்டும் வித்தியாசமானவை. இருப்பினும் ரெண்டும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அறிவிக்கக்கூடிய உபகரணங்களாக, உதாரணங்களாக இருக்கின்றன என்று சொல்லி நாம் அறிய கடவோம். 7 ஆட்டுக்குட்டிகள் என்று சொன்னனே. முதலாவதாக ஆதியாகமத்தில் வரக்கூடிய ஆட்டுக்குட்டி பாவத்தை மூடிய ஆட்டுக்குட்டி என்று சொல்லலாம். ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்த பொழுது நிர்வாணிகளாக காணப்பட்டார்கள், மரங்களுக்கு பின்னால் மறைந்து கொண்டார்கள் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆண்டவர் வந்து விசாரித்த பொழுது தன்னுடைய பாவத்தை மறுத்தான் ஆதாம். நான் அல்ல அவள் என்று சொல்லி பழியை மனைவியின் மேலே போட்டான் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். பாவத்தை மறுக்கிறவர்கள் உண்டு, ஆகானை போல பாவத்தை மறைக்கிறவர்கள் உண்டு. பாவத்தை மண்ணுக்கு கீழே மறைத்து போட்டான் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. பாவத்தை மறக்கிறவர்களும் உண்டு. தாவீதை போன்றவர்கள் பாவம் செய்துவிட்டு ஏறக்குறைய 1 வருஷத்துக்கு மேலாக அந்த பாவத்தை மறந்தே போனான். ஆக பாவத்தை மறுக்கிறவர்கள், பாவத்தை மறைக்கிறவர்கள், பாவத்தை மறக்கிறவர்கள் இந்த உலகத்தில் உண்டு. ஆனால் தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆக இப்பேற்பட்ட சூழ்நிலையிலே ஆதாம் செய்த பாவம், அந்த பாவம் அவனை தேவனை விட்டு பிரித்தது.
மரங்களுக்கு பின்னால் மறைந்து கொண்டான் என்று சொல்லி வேதத்திலே நாம் பார்க்கிறோம். தன்னுடைய பாவத்தை மூடுவதற்கு அவன் அத்தி இலைகளை தெரிந்து கொண்டு ஆதாமும் ஏவாளும் அத்தி இலைகளினால் தங்களுடைய நிர்வாணத்தை மூடிக்கொண்டார்கள் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். சுய முயற்சிகளினாலே பாவத்தை மூட முடியாது. பாவத்தை மூட வேண்டியது தெய்வம். பாவத்தை மனிதன் மூட முடியாது, அது மூடப்பட வேண்டும். எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ, இவனுடைய ஆவியில் கபடம் இல்லாதிருக்கிறதோ அவன் பாக்கியவான் என்று சொல்லி 32ஆம் சங்கீதம் நமக்கு நீளமாக ஆழமாக அறிவிக்கிறது. பாவத்தை நாம் மூட முடியாது. அத்தி இலைகளினாலே பாவத்தை மூட வேண்டியது தெய்வம். ஆண்டவர் ஒரு மிருகத்தை கொன்றார், தோலாடைகளை உண்டு பண்ணினார், அவருடைய பாவத்தை மூடினார் என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது. என்ன மிருகம் என்று வேதத்தில் நான் சொல்லப்படவில்லை. நிச்சயமாக அது ஆடு என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். எப்படி? அந்த காலத்திலே யூத ஜனங்கள், இஸ்ரவேல் மக்கள், எபிரேயர்கள், இந்த மூன்று ஒன்றுதான். யூதர்கள், இஸ்ரவேல் ஜனங்கள், எபிரேயர், மூன்று ஒன்றுதான். அவர்கள் பொதுவாக தங்களுக்கு நல்ல ஆடைகளாக, தோல் ஆடைகளாக ஆட்டுக்குட்டியின் தோலை, ஆடுகளின் தோலை அவர்கள் ஆடைகளாக அணிந்து கொள்வார்கள் என்று சொல்லி வரலாறு நமக்கு அறிவிக்கிறது. ரெபேக்காள் கூட தன்னுடைய கணவனை ஏமாற்ற, தன்னுடைய தமையனை ஏமாற்ற, ஏசா ரோமம் மிகுந்தவனாக இருந்தபடியினாலே அவன் உடம்பை தொட்டால் ஒரு ஆடு போல இருக்கும். ஆகவே ஈசாக்கை கொஞ்சம் வடிவம் மாற்றுவதற்காக தோலை எடுத்து அவனுடைய கழுத்திலே கையிலே போட்டு தகப்பனை பார்க்கும்படி அனுப்பி வைத்தாள் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். ஆட்டின் தோல், செம்மறியாட்டுத்தோல், வெள்ளாட்டுத்தோல், தோல் ஆடைகளை அவனுக்கு போட்டு தகப்பனை ஏமாற்றினாள், தமையனை ஏமாற்றினாள் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. தோலாடை ஆட்டுக்குட்டியின் மூலமாக செய்யப்பட்டது. சாதாரண மனிதர்கள் பயன்படுத்துவது தோலாடைகள். துணி ஆடைகளுக்கு பிறகு நல்ல விலை கூடிய ஆடை என்று சொன்னால் தோலாடை. ஆட்டுத்தோல், செம்மறியாட்டுத்தோல், வெள்ளாட்டுத்தோல், இவை தான் அணிவார்கள். ஒருவேளை மெய்ப்பர்களாக இருந்தால், காடுகளிலே மேடுகளிலே வேலை செய்கிறவர்களாக இருந்தால் ஒட்டகத்தோல், ஒட்டகமயிர் ஆடையை அவர்கள் அணிந்து கொள்வார்கள் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. எபிரேயர் 11 வெள்ளாட்டுத்தோள்களையும் செம்மறியாட்டுத்தோள்களையும் போர்த்து கொண்டு விசுவாசிகள் தெரிந்தார்கள் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். தோலாடை, மிக பொருத்தமான தோலாடை ஆட்டுக்குட்டியின் தோல் என்று சொன்னால் அந்த குற்று மிகையாகாது. ஆக ஆதியாகமத்திலே ஏதேன் தோட்டத்திலே மிருகம் கொல்லப்பட்டது, தோலாடை ஆண்டவர் அணிந்து அவர்களுடைய அவமானத்தை நீக்கினார் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். ஆக பாவத்தை மூடியது தெய்வம் என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது. பாவத்தை மூடக்கூடிய தோல், ஒரு ஆட்டுக்குட்டியின் தோல், செம்மறியாடா வெள்ளாடா என்று நமக்கு தெரியவில்லை. ஆட்டுக்குட்டியின் தோல் ஆடையாக அணிவிக்கப்பட்டது, நிர்வாணம் மூடப்பட்டது. நம்முடைய வாழ்க்கையிலே கூட பாவம் செய்யும் பொழுது நிர்வாணிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நீ நிர்வாணி என்று சொல்லி லவோதிக்கேயா சபை பார்த்து ஆவியானவர் திருவுளம் பெற்றுவதாக 3ஆம் அதிகாரத்தில் என்ன பார்க்கிறோம். பாவ நிவாரணத்தை மூடுவதற்கு நமக்கு வேண்டிய தோலாடை, ஆட்டுக்குட்டியானவருடைய தோலாடை, ஆண்டவருடைய ரட்சிப்பின் வஸ்திரம் நமக்கு கிடைக்கப்பெறுவதாக இருக்கிறது. எனவே பாவத்தில் இருந்து மனம் திரும்பி அவருடைய ரட்சிப்பின் ஆடையை விசுவாசத்தோடு நாம் போர்த்தி கொண்டு ஆண்டவருக்கு மகிமையாக வாழ வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆக முதலாவதாக பாவத்தை மூடக்கூடிய ஆட்டுக்குட்டி, இரண்டாவதாக பர்வதத்தின் ஆட்டுக்குட்டி. பர்வதம், ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொன்னார், உன் நேசகுமாரன், ஏக புதல்வன், ஒரே மைந்தன், அவனை அழைத்து கொண்டு நான் காட்டக்கூடிய பர்வதத்திற்கு போ, அங்கே நான் காட்டக்கூடிய இடத்துல அவனை பலியிடு என்று கர்த்தர் கற்பித்ததாக வேதத்திலே வாசிக்கிறோம். ஆதியாகமம் 22. தகப்பனும் மகனும் வேலைக்காரரும் புறப்பட்டு செல்கிறார்கள். வழியிலே வேலைக்காரர்கள் நிறுத்தி போடப்படுகிறார்கள். தொடர்ந்து தகப்பனும் மகனும் செல்லும் பொழுது மகன் பரிதாபமான ஒரு கேள்வியை கேட்கிறான். ஈசாக்கு கேட்ட கேள்விகள் என்ன? எப்பா, கழுதை இருக்கிறது, கட்டை இருக்கிறது, கயிறு இருக்கிறது, கரி நெருப்பு இருக்கிறது, பலியாடு எங்கப்பா என்று கேட்ட பொழுது கர்த்தர் பார்த்து கொள்வார் என்று சொல்லி தகப்பன் பதிலளிப்பதாக வேதத்தில் பார்க்கிறோம். மலைக்கு போகிறார்கள். அங்கே முட்புதரிலே சிக்குண்ட ஒரு ஆடு, அதை எடுத்து பலியிடுவதாக பார்க்கிறோம். ஈசாக்குக்கு பதில் முச்சடியிலே சிக்குண்ட ஒரு ஆடு, முள்முடி சூட்டப்பட்ட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையிலே பலியிடப்பட்டார் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. முதலாவதாக பாவம் போக்கக்கூடிய ஆடு என்று சொல்லலாம். இரண்டாவதாக பர்வதத்தின் ஆடு.
ஈசாக்குக்காக ஒரு ஆடு மரித்தது, எனக்காக உங்களுக்காக இயேசு கிறிஸ்து மரித்தார் என்பதை மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். பரபாசுக்காக பரமன் இயேசு மரித்தார் என்று சொல்லி வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். முதலாவதாக பாவத்தை மறைத்த ஆடு, இரண்டாவதாக பர்வதத்தின் ஆடு, மூன்றாவதாக பஸ்கா ஆடு. யாத்திராகமம் 12ஆம் அதிகாரத்திலே ஜனங்கள் பஸ்கா பலி செலுத்தினார்களே, 1 வயது ஆடு, ஆணாடு, பழுதற்ற ஆடு, அதை பிடித்து குடும்பத்திற்கு ஒன்றாக அவர்கள் தெரிந்து கொண்டு அதை அடித்து இரத்தத்தை வடித்து அதை நிலையிலே கதவிலே பூசி அவர்கள் அந்த ஆட்டை ராவுக்குள்ளாக அவர்கள் சாப்பிட்டு முடித்தார்கள் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். பஸ்கா ஆடு ஆண்டவரை புலப்படுத்தக்கூடிய ஆடு என்று சொல்லி அதை குறித்து நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். கிறிஸ்து நம்முடைய பஸ்கா என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே அப்படியாக நாம் பார்க்கிறோம். கிறிஸ்து நம்முடைய பஸ்கா, நமக்காக பலியிடப்பட்டவர். அவர் ஆண், அவர் பழுதற்ற ஆடு, நமக்காக பலியிடப்பட்டார் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து உலகத்தின் பாவத்தை, உங்களுடைய பாவத்தை, என்னுடைய பாவத்தை சுமந்து தீர்க்கும் தேவாட்டுக்குட்டி என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நித்திய ஆவியினாலே தம்மை பழுதற்ற பலியாக ஒப்புவித்த கிறிஸ்துவின் இரத்தம் செத்த மனசாட்சிகளின் கிரியையற நம்மை சுத்திகரிப்பது எத்தனை நிச்சயம். பழுதற்ற பலி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பஸ்கா, ஆவிக்குரிய பஸ்கா, நமக்காக அவர் பலியிடப்பட்டார் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். நம்முடைய இடத்திலே ஆண்டவராகிய தெய்வம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பலியிடப்பட்டார் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. செய்ய வேண்டியது என்ன? ஆண்டவரே, எனக்காக நீர் பலியிடப்பட்டீரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவருக்கு நன்றியறிதலோடு வாழ வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இன்னொரு ஆடு, 4வது ஆடு. முதலாவதாக ஏதேன் தோட்டத்திலே பாவத்தை மூடிய ஆடு, இரண்டாவதாக பர்வதத்தின் ஆடு, மூன்றாவதாக பஸ்கா என்னும் ஆடு, 4வதாக போக்காடு. போக்காடு ஸ்கேப்கோட் ஆங்கிலத்தில் சொல்வார்கள். லேவியராகமம் 16ஆம் அதிகாரத்திலே 2 ஆடுகளை, செம்மறி ஆடுகளை பிடித்து கொண்டான் ஆரோன். அந்த 2 ஆடுகளிலே ஒரு ஆட்டை பலியிட்டான். ஒரு ஆட்டின் மேல் தலையிலே கையை வைத்து வனாந்தரத்திற்கு அனுப்பிவிட்டான். வனாந்தரத்திற்கு ஏன் அனுப்பினான்? அங்கே சிங்கமோ கரடியோ புலியோ அதை அடித்து கொள்ளும். வனாந்தரத்திற்கு அனுப்பப்பட்ட ஆடு, ஜனங்களின் பாவத்தை சுமந்து நகரத்துக்கு புறம்பே பாடுபட்ட ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை வர்ணிக்கும் ஆடு, நமக்கான போக்காடு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்று சொல்லி அவரை குறித்து வேதத்திலே வாசிக்கிறோம். நம்முடைய சார்பிலே, நம்முடைய இடத்திலே, நகரத்திற்கு புறம்பே எருசலேமுக்கு வெளியே சென்று கொல்கத்தா மலையிலே பலியிடப்பட்ட ஆடு, போக்காடு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவரை விசுவாசித்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அடிப்படை மனம் திரும்புதல் இல்லை என்றால் பாவ மன்னிப்பு இல்லை. கொல்கத்தா மலையிலே மக்கள் குடியிருந்தார்கள், நூற்றுக்கணக்காக குடியிருந்தார்கள். அதிகாரிகள், ஆசாரியர்கள், அமைச்சர்கள், இன்னும் ஆலயத்தில் வேலை பார்க்கக்கூடியவர்கள், போர் சேவகர்கள், இப்படியாக பலர். அந்த ஈட்டியால ஒருவன் குத்தினானே ஆண்டவருடைய விழாவிலே, அந்த மனுஷன் மெய்யாகவே இந்த மனுஷன் நீதிபரனா இருந்தான் என்று சொல்லி ஒரு 100க்கு அதிபதி அறிக்கையிட்டானே, அவன் தூரத்தில் நின்று பார்த்து கொண்டிருந்தார்களே யோவானும் மரியாளும். ஐயா, தூரத்திலேயா? பக்கத்தில் இல்லை? பக்கத்தில் இருந்திருந்தால், பக்கத்தில் நின்றிருந்தால், ஸ்திரீயே இதோ உன் மகன், சீஷனே இதோ உன் தாய் என்றால் அவர் சொல்லியிருப்பார். அவர் சொன்னது என்ன? ஸ்திரீயே அதோ உன் மகன், சீஷனே அதோ உன் தாய். அதோ தூரத்தில் நின்று அவர்களும் பார்த்து கொண்டிருந்தார்கள். சிலுவை அடிவாரத்திலே சில ஸ்திரீகள் இருந்தார்கள். இன்னும் 2 பேர், 2 கள்ளர்கள், வலது பக்கத்தில் ஒருவன், இடது பக்கத்தில் ஒருவனாக அறையப்பட்டிருந்தார்கள் என்று சொல்லி வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். வலது பக்கத்து கள்ளன் ரட்சிக்கப்பட்டான் என்று சொல்லக்கூடாது. அப்படி வேதம் சொல்லவில்லை. 2 கள்ளர்களிலே ஒருவன் மனம் திரும்பினான், ஆண்டவருடைய ரட்சிப்பை பெற்றான், பரதேசுக்கு பங்காளியாக மாறினான் என்பதுதான் வேதம் போதிக்கக்கூடிய போதனையாகும். எல்லாரையும் ஆண்டவர் மன்னித்தார். பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்று சொன்னார். எல்லாரையும் ஆண்டவர் மன்னித்தார். ஆண்டவர் கொடுத்த மன்னிப்பு எல்லாருக்கும் பொதுவானது, எல்லாருக்கும் பொருந்தாது. கிறிஸ்து மூலமாக தேவன் அருளிய பாவ மன்னிப்பு எல்லாருக்கும் பொதுவானது, எல்லாருக்கும் பொருந்தாது. யாருக்கு பொருந்திச்சு? மனம் திரும்பின ஒரு மனுஷனுக்கு அது பொருந்திச்சு.
ஒரு கள்ளன். ஆரம்பத்திலே 2 கள்ளர்களுமே அவரை நிந்தித்துக் கொண்டிருந்தார்கள் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். ஒருவன் திருந்தினான். மற்றவர்களை மன்னிக்கக்கூடிய மாண்பு ஆண்டவரிடத்தில் இருக்க பார்க்க அவன் மனம் திரும்பினான். நாமோ தகாதவைகளை நடப்பித்தோமே என்று சொல்லி தன்னுடைய பாவத்தை அறிக்கை எடுக்கிறான். அவனை ஏன் இப்படி அவரை நிந்திக்கிறாய் என்று சொல்லி அவனை கடிந்து கொண்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவரே என்று சொல்லி அறிக்கையிட்டதாகவும் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, பரதீசுக்கு போவதற்கு தனக்கு தகுதியே கிடையாது. ஆண்டவர் தம்முடைய ராஜ்யத்தில் வரும் பொழுது அடியேனை நினைத்துக் கொள்ள வேண்டும் என்றே விண்ணப்பம் பண்ணினான். ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யத்துக்கு வருவதற்கு நான் பாத்திரன் அல்ல. when you come in your kingdom just remember me. என்னை நீர் நினைத்துக் கொள்ளும் என்றுதான் தாழ்மையோடு ஜெபித்தான். மனம் திரும்பினான். மனம் திரும்பாதவனை கடிந்து கொண்டான். தேவனை அவன் அறிக்கையிட்டான், ஆண்டவரே என்று சொல்லி. அது மட்டுமல்ல, ஆண்டவருடைய ராஜ்யத்திலே பிரவேசிப்பதற்கு தனக்கு அருகதை இல்லை என்று சொல்லியும் தன்னைத்தானே தாழ்த்தி விண்ணப்பம் பண்ணினான். ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யத்திலே வரும் பொழுது அடியேனை நினைத்தருளும், என்னை ரட்சியும் ஆண்டவரே என்று கூட சொல்லவில்லை. தன்னை ரட்சிக்க வேண்டும் என்று சொல்லி அடுத்தவன் ஆசைப்பட்டான். மனம் திரும்பாதவன் அவனுக்கு தான் ரட்சிக்கப்பட வேண்டும் என்ற ஆசை. அப்படியா ஐயா? ஆமா. என்ன சொன்னான் தெரியுமா? ஆண்டவரை பார்த்து, நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள். நீ ரட்சிக்கப்பட வேண்டும், நான் ரட்சிக்கப்பட வேண்டும், இந்த பயலும் ரட்சிக்கப்பட வேண்டும். அந்த ஆளிடத்தில் ஆண்டவர் பேசவே இல்லையே, பேசவே இல்லை. ஏனென்றால் அந்த மனிதனுக்கு, மனம் திரும்பாத அந்த மனுஷனுக்கு ரட்சிப்பு என்றால் என்ன அர்த்தம்? சிலுவையிலிருந்து கீழே இறங்க வேண்டும், காயங்கள் புண்கள் எல்லாம் ஆற வேண்டும், விசில் அடித்து கொண்டு வீட்டுக்கு போக வேண்டும். அதுதான் அவனுக்கு ரட்சிப்பு. அது அல்லவே மற்றவனுக்கு, மனம் திரும்பினவனுக்கு ரட்சிப்பு என்றால் என்ன? கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டு அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். அது அவனுடைய ஆசை, அது அவனுடைய ரட்சிப்பு. அந்த மனுஷனுக்கு ஆண்டவர் பிரதியுத்தரம் கொடுத்தார். இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் கற்றுக் கொடுத்ததாக வேதத்திலே நாம் பார்க்கிறோம். ஆக போக்காடு நமக்காக ஆண்டவர் நகரத்துக்கு புறம்பே சென்று பாடுபட்டார் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. சிலுவையில் ஆண்டவர் மன்னித்த மன்னிப்பு எல்லாருக்கும் பொதுவானது, எல்லாருக்கும் பொருந்தாது. யாருக்கு பொருந்தும்? பாவங்களிலிருந்து மனம் திரும்பி இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள், அவர்களுக்கு மட்டுமே அந்த மன்னிப்பு பொருத்தமானது. ஐந்தாவதாக ஒரு ஆட்டை குறித்து நம் வேதத்தில் வாசிக்கும் பொழுது முதலிருந்தே சொல்லட்டுமா? ஏனென்றால் நீங்கள் குறிப்பு எடுத்துக்கொண்டிருக்கிறீர்களே. செக்லிஸ்ட் பார்ப்போமா? முதலாவதாக பாவங்கள் மறைக்கப்பட்ட ஆடு, இரண்டாவதாக பர்வதத்தின் ஆடு, மூன்றாவதாக பஸ்கா என்னும் ஆடு, நான்காவதாக போக்காடு, ஐந்தாவதாக பழுதற்ற ஆடு, பழுதற்ற பலி. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, என்னிடத்தில் நீங்கள் என்ன குற்றம் கண்டீர்கள், என்ன குற்றம் சொல்லக்கூடும் என்று ஆண்டவரே பரிதாபமாக ஒரு கேள்வியை கேட்பதாக வேதத்தில் வாசிக்கிறோம். எபிரேயர் 9:14. நித்திய ஆவியினாலே தம்மை பழுதற்ற பலியாக ஒப்புவித்த கிறிஸ்துவின் இரத்தம் செத்த மனசாட்சிகளின் கிரியையற நம்மை சுத்திகரிப்பது எத்தனை நிச்சயம். பழுதற்ற பலியாக, பழுதற்ற ஆடாக ஆண்டவர் தம்மை ஒப்பு கொடுத்தார். பழுதே கிடையாது. அப்போஸ்தலர்கள் எல்லாம் அவரை ஆண்டவர் என்று அறிக்கை செய்தார்களே. அவரை குறித்து யூதா சொல்லும் பொழுது குற்றவாளி, யூதா சொல்லும் பொழுது குற்றமில்லாத இரத்தத்தை காட்டி கொடுத்ததினால் பாவம் செய்தேனே என்று சொல்லி அவரை குறித்து அறிக்கை செய்தானே. பிலாத்துவின் மனைவி இவர்களெல்லாம் இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர் நீதிமான் என்று சொல்லி அறிக்கையிட்டார்களே. அந்த 100க்கு அதிபதி மெய்யாகவே இந்த மனுஷன் நீதிபரனாய் இருந்தான் என்று சொல்லி அறிக்கையிட்டானே. பிசாசு அவரை குறித்து சொல்லும் பொழுது, இயேசுவே உம்மை இன்னார் என்று அறிவேன், நீ தேவனுடைய பரிசுத்தர் என்று அறிக்கையிட்டானே. மக்களும் ஊழியக்காரர்களும் சீஷர்களும் சத்தருக்களும் பிசாசும் கூட ஆண்டவர் பரிசுத்தர், பழுதற்றவர் என்று அறிக்கையிட்டார்களே. பழுதற்ற பலியாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்காக பலி செலுத்தப்பட்டார். அவர் நம்முடைய குற்ற நிவாரண பலி, அவர் நம்முடைய பாவ நிவாரண பலி, அவர் நம்முடைய சமாதான பலி, அவர் நம்முடைய தகன பலி. நம்முடைய பாவங்களிலிருந்து நம்மை ரட்சிக்க அவர் தம்மைத்தாமே மரணத்தில் ஊற்றினார் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. என்ன செய்ய வேண்டும்? எப்படியாக நமக்காக ஆண்டவர் தம்மைத்தாமே பலியாக செலுத்தினாரே, நாம் என்ன செய்ய வேண்டும்? வாழும் பொழுது,
ஜீவ பலியாக வாழ வேண்டும். பின்னர் கடைசி நாட்களிலே நம்மை பான பலியாக ஆண்டவருடைய சமூகத்திலே சமர்ப்பிக்க வேண்டும். இப்படி செய்தால் ஜீவ பலியாகவும் பான பலியாகவும் நம்மை நாமே ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து வாழ்ந்தால் அவருக்கு மகிமை உண்டு, அவருக்கு மகிழ்ச்சி உண்டு. இன்னொரு பலியை குறித்து நாம் பார்க்கலாமே. 6வதாக பார்க்கும் பொழுது பாடுபட்ட பலி. பாடுபட்ட பலி அவருடைய வேதனையின் சித்திரம். ஏசாயா 53ஆம் அதிகாரம். அவருடைய வேதனையின் சித்திரம் ஏசாயா 53ஆம் அதிகாரம். அவர் அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், ஆணிகளால் கடவப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. நமக்காக பாடுபட்டார். நம்முடைய ஆத்துமாக்களை மரணத்திலிருந்து ரட்சிக்க அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றினார். பாடுபட்ட ஆடு, பாடுபட்ட ஆட்டுக்குட்டியானவர். இதெல்லாம் எதற்காக நடந்தது? மனுஷன் பாவம் செய்தான், ஆதாம் பாவம் செய்தான். நம்முடைய ஆதி பெற்றோர் ஆதாம் ஏவாள், அவர்களிடமிருந்து நாம் பெற்ற சொத்து, தாத்தா பாட்டிமார், அம்மா அப்பா, இவங்கெல்லாம் நமக்கு ஒரு சொத்தை தந்துவிட்டு சென்றார்களே. ஆதாமும் ஏவாளும் நமக்கு கொடுத்த சொத்து பாவம். இவருடைய பாவத்தன்மையோடு இந்த உலகத்தில் பிறக்கிறோம். பாவங்கள் செய்வதனாலே நாம் பாவிகள் அல்ல, இந்த உலகத்தில் பிறந்ததினாலே நாம் பாவிகள். பாவத்திற்கு 3 விதமான பலாபலன்கள் உண்டு, 3 விதமான விளைவுகள் உண்டு. 1 பிரிவினை, 2 வேதனை, 3 மரணம். பாவம் செய்தவர்கள் இவர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய தண்டனைகள், தலைவிதி, துர்ச்செய்தி. ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்தார்கள். அவருடைய பாவத்தன்மையோடு இந்த உலகத்தில் நாம் பிறக்கிறோம். பாவத்தன்மையோடு இந்த உலகத்தில் நாம் பிறப்பதினாலே பாவம் செய்ய அந்த பாவத்தன்மை நம்மை தூண்டுகிறது. பாவங்கள் செய்வதனாலே நாம் பாவிகள் அல்லர். இந்த உலகத்தில் நாம் பிறந்ததினாலே, பாவத்தன்மையோடு பிறந்ததினாலே நாம் பாவிகள். இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தாள் என்று சொல்லி சங்கீதக்காரன் பாவ அறிக்கை செய்வதாக 51ஆம் சங்கீதத்திலே நாம் பார்க்கிறோம். பாவம் செய்வதனாலே நாம் பாவிகள் அல்ல, இந்த உலகத்தில் பிறந்ததினாலே நாம் பாவிகள். பாவத்தன்மையோடு நாம் பிறந்ததினாலே எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி போனோம். நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை என்று சொல்லி வேதம் கற்பிக்கிறது. 3 பலாபலன்கள் உண்டே பாவிகளுக்கு. 1 பிரிவினை, அடுத்தது வேதனை, அடுத்தது மரணம். ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்தார்கள். முதலாவதாக பிரிவினை, தேவ சமூகத்தை விட்டு துரத்தி அடிக்கப்பட்டார்கள். கடவுளுக்கு மனுஷனுக்கு இடையே சுடரொளி பட்டயம், பிரிவினை. 2வது வேதனை, முள்ளும் குறுக்கும் முளைத்தன, பிரசவ வேதனை பெருகியது. ஆபேல் படுகொலை செய்யப்பட்டான், காயின் தலைமறைவானான் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். மரணம், நீ சாகாதபடிக்கு அந்த கனியை புசிக்க கூடாது என்று சொல்லி ஆண்டவர் சொல்லி இருந்தார். புசித்தார்கள், செத்து போனார்கள். பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். பாவ மனுஷனை தேவனை விட்டு பிரிக்கிறது. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கும் இடையே பிரிவினை உண்டாக்கிற்று என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். 2வதாக துன்மார்க்கனுக்கு அநேக வேதனைகள் உண்டு என்று சொல்லி வேதம் கற்பிக்கிறது. 3வதாக பாவத்தின் சம்பளம் மரணம். மரணம் என்று சொல்வதை விட மரணங்கள் என்று சொன்னால் அது சால பொருத்தம். பாவத்தின் சம்பளம் மரணங்கள். முதலாவதாக ஆத்துமாவிலே மரிக்கிறோம், 2வதாக சரீர மரணம் அடைந்து கல்லறை தோட்டத்திற்கு போகிறோம், 3வதாக அக்கினி கடலிலே பங்கடைவதற்கு ஆயத்தமாக இருக்கிறோம். இதையெல்லாம் நீக்குவதற்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பாவம் போக்கும் ஆட்டுக்குட்டியானவராக இந்த உலகத்தில் வந்தார். உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கும் தேவாட்டுக்குட்டியாக, பாடுபட்ட ஆட்டுக்குட்டியாக இந்த உலகத்திலே அவர் வந்தார். இந்த 3 விளைவுகளையும் தம்மிலே தாமே ஏற்றுக்கொண்டார். இந்த 3 விளைவுகள் பிரிவினை, வேதனை, மரணம். பிரிவினை, அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயல் ஆனார். மரண பரியந்தமும், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். நம்முடைய பாவம் இயேசுவை பரலோகத்திலிருந்து பிரித்து கொண்டு வந்து பூலோகத்திலே பொத்தன்று போட்டது. பிரிவினை, சிலுவையிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தொங்கும் பொழுது அவருடைய கரமும் பிதாவின் கரமும் இணைந்திருக்கும் பொழுது நானும் என் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம் என்று சொல்லி கர்த்தர் சொன்னாரே. நம்முடைய பாவம், உலகத்தின் பாவம்,
உங்களுடைய பாவம் என்னுடைய பாவம் இயேசுவை சிலுவையிலே பிரித்ததினாலே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர், ஏன் என்னை உம்மிடமிருந்து பிரித்து கொண்டீர் என்று சொல்லி கதறுவதாக பார்க்கிறோம். பாவத்தின் முதலாவது பலாபலன் பிரிவினை இயேசு அனுபவித்தார் நம்முடைய இடத்திலே, நம்முடைய சார்பிலே. இரண்டாவதாக வேதனை, அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், ஆணிகளால் கடவப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. மூன்றாவதாக மரணம், இயேசு கிறிஸ்து ஜீவனை விட்டார், நம் ஒவ்வொருவருக்காக மரணத்தை ருசி பார்த்தார். நம்முடைய ஆத்துமாக்களை மரணத்திலிருந்து ரட்சிக்க தம்முடைய ஆத்துமாவை அவர் மரணத்தில் ஊற்றினார். 3 பலாபலன்களையும் பாவத்தின் 3 விளைவுகளையும் இயேசு நம்முடைய இடத்திலே, நம்முடைய சார்பிலே தாம் ஏற்றுக்கொண்டதினாலே, அனுபவித்ததினாலே நமக்கு மீட்பு, நமக்கு ரட்சிப்பு, நமக்கு விடுதலை. இதுதான் ரட்சிப்பின் நிச்சயத்தை தரக்கூடிய செய்தியாகும். இன்னொரு ஆட்டை குறித்தும் நாம் பார்க்கும் பொழுது பரலோகத்தின் ஆட்டுக்குட்டி, பரலோகத்தின் ஆட்டுக்குட்டியானவர், அவரை குறித்து தானே நாம் வாசிக்க கேட்டோம். வெளிப்படுத்தும் விசேஷம் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அப்பொழுது இதோ அடிக்கப்பட்ட வண்ணமாயிருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி சிங்காசனத்திற்கும் 4 ஜீவன்களுக்கும் மூப்பர்களுக்கும் மத்தியிலே நிற்க கண்டேன். பெரிய அதிசயம் என்னவென்றால், மிகப்பெரிய ரகசியம் என்னவென்றால், அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் எந்த காலத்திலிருந்து அடிக்கப்பட்டார்? வெளிப்படுத்தும் விசேஷம் 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். உலக தோற்றம் முதற்கொண்டே அடிக்கப்பட்ட வண்ணமாயிருக்கிற ஆட்டுக்குட்டியானவர். இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. ஆனால் ஆண்டவர் இந்த உலகத்தில் வந்த பிறகும் பாவங்களை மன்னித்தார். இந்த உலகத்திலே வருவதற்கு முன்பும் பாவங்களை மன்னித்தார். உலகத்திலே அவர் ரத்தம் சிந்துவதற்கு முன்பு, அந்த கொல்கத்தா மலைக்கு போவதற்கு முன்பு பாவங்களை மன்னித்தாரே. உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றெல்லாம் சொன்னாரே. அதற்கு என்ன காரணம்? உலக தோற்றம் முதற்கொண்டே ரத்தம் சிந்தி கொண்டிருந்தவர், அடிக்கப்பட்ட வண்ணமாய் இருக்கக்கூடிய ஆட்டுக்குட்டியானவர் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. பரலோகத்தின் ஆட்டுக்குட்டியானவர், உலக தோற்றம் முதற்களாகவே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர். இந்த ஆட்டுக்குட்டியானவரை, இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை இருதயத்திலே சொந்த ரட்சகராக நாம் ஏற்றுக்கொண்டு வாழும் பொழுது அவர் வாழ்வு தரும் ஆட்டுக்குட்டியானவர். நானே வழியும் வாய்மையும் வாழ்வுமாயிருக்கிறேன் என்று சொன்னவர். வாழ்வு மட்டுமல்ல, அவர் வல்லமை அளிக்கும் ஆட்டுக்குட்டியானவர். நமக்கு அவர் வல்லமை தருகிறார். ஏனென்றால் அவரிடத்தில் வல்லமை உண்டு. 7 கொம்புகள் உடைய ஆட்டுக்குட்டியானவர். 7 பூரணம் கொம்புகள், வல்லமை, பூரண வல்லமை பொருந்தி இருக்கிறது ஆட்டுக்குட்டியானவரிடத்திலே. அவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுதே நாம் வல்ல கிறிஸ்தவர்களாக இந்த உலகத்திலே வாழ்வோம். அவர் வாழ்வளிக்கும் ஆட்டுக்குட்டியானவர், அவர் வல்லமைப்படுத்தும் ஆட்டுக்குட்டியானவர், அவர் வழி நடத்தும் ஆட்டுக்குட்டியானவர். எங்கே? ஜீவ தண்ணீர்கள் நண்டைக்கு ரட்சிப்புக்கு நேராக நம்மை வழிநடத்தக்கூடிய ஆட்டுக்குட்டியானவர். அது மட்டுமல்ல, அவர் வணக்கத்திற்குரிய ஆட்டுக்குட்டியானவர். மூப்பர்களும் ஜீவன்களும் மற்றவர்களும் ஆண்டவரை தாழ விழுந்து வணங்கினார்கள் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். இந்த ஆட்டுக்குட்டியானவர் 7 விதமான ஆட்டுக்குட்டியானவர். நமக்காக இந்த உலகத்திலே வாழ வந்தவர், வருந்த வந்தவர், பாடுபட வந்தவர், மரிக்க வந்தவர். அவரை சொந்த ரட்சகராக நாமும் ஏற்றுக்கொள்ளும் பொழுது ஆட்டுக்குட்டியானவர் தரக்கூடிய எல்லா விதமான நன்மைகளையும் எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் நாமும் பெற்று சீருடனும் சிறப்புடனும் இந்த உலகத்திலேயே வாழ்வோம். கர்த்தர் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை உங்களுக்கு அருளி செய்வாராக. ஆமேன். கண்களை மூடுவோம், கர்த்தரை பார்ப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய வசனங்களை ஆராயவும், எங்கள் வாழ்க்கையை ஆராயவும் உம்முடைய சந்நிதியிலே எங்களை வழிநடத்தினீர். அதற்காக ஸ்தோத்திரம் சுவாமி. 7 விதமான ஆட்டுக்குட்டிகளை குறித்து நாங்கள் வேதத்திலே வாசித்து அவற்றை எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்கு பொருத்தி பார்த்து எவ்வளவாக ஆண்டவராக இயேசுவே எங்களுக்காக ஆட்டுக்குட்டியானவராக வாழ்ந்திருக்கிறீர், எங்களுக்காக மரித்தீர், எங்களுக்குள்ளே வாழ உயிர்த்தீர் என்பதையெல்லாம் நாங்கள் கற்றுக்கொள்ள கிருபை கொடுத்தீர். அதற்காக ஸ்தோத்திரம். உம்மை இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறோம். உம்முடைய சித்தத்தின் நடுவிலே என்றென்றும் ஜீவிக்க எங்களுக்கு உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன்.